ஹாய்! இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரோக்கோலி அண்ட் கேரட் தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதில் ரெண்டுலேயுமே பாதி பாதி தான் எடுத்துக்க போகிறேன். விஷா குட்டிக்கு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். அவருக்கு வெஜ்ஜிஸே பிடிக்காது, கேரட் பீட்ரூட்டை தவிர. ஸோ ஏன் கேரட் பீட்ரூட் பிடிக்கும்னா ரெண்டுமே ஸ்வீட் வெஜிடபிள்ஸில், ஸோ அதனால் பிடிக்கும். ப்ரோக்கோலி சுத்தமாக பிடிக்காது, ஸோ கேரட் கூட நான் சேர்த்து கொடுத்துருவேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் பண்ணோன்னே கொஞ்சம் சால்ட் போட்டு ப்ரோக்கோலி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கடாயை எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஸ்கூப் பட்டர் போட்டிருக்கேன். நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆயிரும். அந்த ப்ரோக்கோலி வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கேரட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் வேணால் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றிட்டு நீங்கள் பட்டர், கீ, நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கு மேலே நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பட் நான் அப்படி பண்ணல. ஸோ நான் தனியாக ஆம்லெட் மாதிரி போட தான் கொடுக்க போகிறேன். நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து தோசைக்கு நோட்டில் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் ஆம்லேட்டும் சென்னா கிரேவி தான் எடுத்திருக்கேன். விஷா குட்டிக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்.